லேடி கேப்டன் மக்கள் சேவையில் தன்னலமின்றி சமூக நலனின் முன்னோடியாக திகழ்ந்து வரும் மதிப்பிற்குரிய தலைவி லேடி கேப்டன் பிரேமலதா அம்மா அவர்களுக்கும் பெருந்தன்மையும் தன்னார்வமும் கொண்ட திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் KS ஃபவுண்டேஷன் KS மோட்டார் உரிமையாளர் அண்ணன் KS குமார் அவர்களுக்கும் இங்கே திரண்டுள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உங்களுடைய திருக்கரங்களால் எனக்கு தந்ததில் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதற்கு காரணமா இருந்த அண்ணன் KS அவர்களுக்கு என்னுடைய KS குமாரன் அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேப்டனுக்காக நான் படிச்சதுல பிடிச்சது, ஊரார் கடனை அடைத்ததை கண்ட இறைவன் அவன் கடனை அடைக்க உங்களை அழைத்து சென்று விட்டானோ. ஒருவேளை சொர்க்கத்தில் பாரியையும் கர்ணனையும் கண்டால் நீங்கள் சொல்லிவிடுங்கள், நீங்கள் வரலாற்று வள்ளல், நான் என் மக்கள் கண்முன் வாழ்ந்து காட்டிய வள்ளல் என்று. நன்றி, வணக்கம். திருச்சி டெல்டா மண்டல பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் உரையாற்றுவார்கள். ஈரிய தெய்வம் கேப்டன் அவர்களுடைய நல்லாசையுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருச்சி வடக்கு மாவட்டம் தாப்பேட்டை பகுதிக்கு உட்பட்ட உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணத்திலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் காவல் தெய்வம் அன்னியார் அவர்கள் உங்கள் முன் ஆலோசனை வழங்கி உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வருகை தந்து கழகத்தினுடைய கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சுதீஷ் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழகம், வார்டு கிளை கழகம், மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரும் வருகிறவர்கள் வரவேற்று இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த மாதம் முழுவதும் சுற்றுப்பயணமாக அன்னியார் அவர்கள் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு தாப்பேட்டையிலே இந்த பகுதிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதிக்கு கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் வருகை தர வேண்டும் என்று அன்னியார் அவர்களை கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அன்னியார் அவர்கள் கண்டிப்பாக உங்கள் பகுதிக்கு வருகிறேன் என்று உறுதி கூறியதை காப்பாற்றுகின்ற வகையிலே இன்று இந்த மண்ணிலே கால் வைத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த நிர்வாகிகளும் இங்கு இருக்கின்ற மக்களும் நம் அன்னையாரை பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தற்பொழுது நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நமது அன்னியார் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு நம்மளுடைய தாப்பேட்டைக்கு வந்து உங்களை எல்லாரையும் பார்த்ததுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவருடைய கேப்டன் ரதம் இங்க உங்களை தேடி வந்திருக்கிறது. அந்த நிகழ்வுகள்ல 234 தொகுதிகளும் நம்ம நேரடியாக சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மளுடைய குமார் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவுடைய நினைவு படத்தை திறந்து இங்க உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ ஐஸ்வர்யா வந்து +2ல கவர்மெண்ட் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக
மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க ஃபர்தரா என்ன படிக்க போறீங்கன்னு நான் கேட்டேன். பிகாம் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமர்ஸ், அதாவது கணக்கு பாக்குறது. அதனால அவங்க டெய்லி காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கும் மேற்கொண்டு அவங்க படிக்கிறதுக்கும் ஏதுவாக இந்த ஸ்கூட்டியை இன்றைக்கு நம்ம மாவட்ட செயலாளர் குமார் மற்றும் மாவட்டத்தின் சார்பாக இந்த பரிசை நம்மளுடைய மாணவிக்கு வழங்கி இருக்கிறோம். அந்த மாணவி மேற்கொண்டு நல்லபடியா படிச்சு பிகாம் மட்டும் இல்ல எம்காமும் படிச்சு இன்னும் மேற்படிப்புகள் எல்லாம் படிச்சு ஒரு பெரிய அதிகாரியாக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். திருச்சி மாவட்டம் தாப்பேட்டையில என்னை வரவேற்க வந்திருக்கும் நம்ம மாவட்ட கழக செயலாளர் குமார் மற்றும் மண்டல பொறுப்பாளர் நம்மளுடைய செந்தில் குமார் திருவரங்கோடு எக்ஸ் எம்எல்ஏ அவரு, அதே மாதிரி கழக பொருளாளர் LK சுதீஷ், இங்கே மேடையில என்னுடன் நிற்கும் அனைத்து நிர்வாகிகள், மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள், இங்கு என்னை பார்க்க வந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள், சகோதரிகள், மகளிர் அணி சகோதரிகள், கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தில் சொன்னாரு தான் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி இங்க வந்திருக்கேன்னு. அது கிடையாது, இது 3வது வாட்டி நான் வரேன். ஒரு வாட்டி எலெக்ஷன் அப்ப வந்தேன் இவருக்காக, அப்புறம் 2016 வந்தேன், இப்ப 3வது வாட்டி உங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்கிறேன். இன்றைக்கு நம்ம மக்களை, இப்ப ஒண்ணு எலெக்ஷன் டைம் கிடையாது ஆக்சுவலா, இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, நாம 2026ல நம்ம எப்படி கூட்டணி அமைக்கணும், எப்படி போனா எல்லா தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கள ஆய்வு பண்றோம். அதனாலதான் உள்ளம் தேடி உங்கள் இல்லம் நாடி அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் நாங்க சந்திக்க வந்திருக்கோம். இது அன்பின் வளையம். இது குடும்பத்துக்கு உள்ள கட்டுப்பட்டது மாதிரி. தேமுதிக என்றாலே இது ஒரு குடும்பம். இதோட எங்க மக்களும் நீங்க ஒன்றாக இணைகிறீங்க எங்க கூட. அதனால நிச்சயமாக 2026 தேர்தல் அது மக்களுக்கான தேர்தலாக, ஒரு மகத்தான வெற்றி தேர்தலாக நிச்சயமாக அமையும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கு வேணாம். ஒரே ஒரு விஷயம், சிந்திச்சு வாக்களிங்க. நல்ல வேட்பாளர் யார், நல்ல கட்சி எது, யாருக்கு ஓட்டு போட்டா நம்ம தொகுதியும் மக்களும் நல்லா இருப்பாங்க என்று சிந்திச்சு நீங்கள் வாக்களிக்கணும். ஏன்னா தலைவர் எவ்வளவு வருஷம், 50 வருஷம் என் மக்கள் 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 மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு புனிதர் அவர். என் மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டுவேன்னு சொன்னார். இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம ஐயப்பன் அன்னதான பிரபுன்னு சொல்லுவோம். உலகமே இன்னைக்கு ஒருத்தர் அன்னதான பிரபுன்னு சொல்றாங்கன்னா அது நம்ம கேப்டன் மட்டும்தான். உலகமே, தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகம் முழுவதும் கேப்டனுக்கு பேர் இப்போ இன்னொரு பேர் அன்னதான பிரபு. ஏன்னா தன்னை தேடி வர்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு மனசார அனுப்புறவரு நம்ம தலைவர். அவர் வழியிலேயே இன்னைக்கு நாமும் அனைவரும் அதே வழியில பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாருங்க, தலைவர் பிறந்த நாள், தலைமை கழகத்துல நம்ம எப்படி சாப்பாடு போட்டோமோ அது மாதிரி தேமுதிக எங்கெல்லாம் இருக்கோ பட்டி தொட்டி எல்லாம் அன்னதானங்களை வழங்கி மக்கள் வயிறை குளிர வைத்த ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட. லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையாக மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு கட்சி இங்க இருக்குன்னா அது தேமுதிக அப்படிங்கறத நீங்க பெண்களும் பொதுமக்களும் நீங்க மனசுல பதிய வைக்கணும். கேப்டன் இப்ப இல்லன்னு நினைக்காதீங்க, கேப்டன் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம உணர்வில், நம் உயிர் மூச்சில், நம்ம ரத்தத்துல, நம்மளோட நாடி நரம்புல நம்ம கூட தான் இருக்கிறார். கேப்டன் ஒருத்தர் தான், ஆனா லட்சக்கணக்கான கேப்டன்ல உருவாக்கிட்டு தான் போயிருக்காரு. அதனால நம்ம கேப்டன் எப்பவுமே நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கார். எனவே யாரும் எதுவும் கவலைப்பட வேண்டாம். அவரோட கனவு லட்சியத்தை நிச்சயம் நாம் வென்று எடுப்போம் என்று எல்லோரும் இன்னைக்கு உறுதிமொழி ஏற்கிறோம். நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு என்ன நாள்னா ஞாயிற்றுக்கிழமையா?
ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் வந்திருந்தாங்குது. ஆமா, நான் அதான் எதிர்பார்த்தேன். இப்படி ஒரு பதில் நான் நிச்சயமா எதிர்பார்க்கல. யார் பாவம் சொன்னது ஞாயிற்றுக்கிழமை கை தூக்குங்க. ஏன்னா அவர் லீவு போட்டு ஜாலியா இருந்து முடிவு பண்ணிட்டார் போல. இது பிரியாணி சாப்பிட்டேன் இல்லையா? ஆமா, நம்ம கட்சி மதுரையில் கேப்டன் கரங்களால் நம்ம கட்சி துவங்கப்பட்ட நாள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நம்ம கட்சி 20 ஆண்டு காலம் முடிந்து 21வது ஆண்டில் நாளைக்கு அடியெடுத்து வைக்கிறோம். இங்கதான் நாங்க எல்லாம், நீங்க எல்லாரும் வரணும். மணப்பாறையில நாளைக்கு ஈவினிங் பொதுக்கூட்டம் இருக்கு. நம்ம கட்சி சார்பாக கழகத்தின் துவக்க நாளை முன்னிட்டு மணப்பாறையில் நாளை சாயங்காலம் இதே நேரத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நம்ம வச்சிருக்கோம். காலையில 7:30 to 9 மணிக்குள்ள தலைவருடைய பிறந்த நாள் 73 வருஷம் கேப்டனுக்கு. அதை குறிக்கோளா சொல்லி இன்னைக்கு 73 அடியில கொடிமரத்தையும் நாளை காலையில அங்க ஏற்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். இங்க மட்டும் இல்ல, தலைமை கழகம் நம்ம மாநாடு திடல் இருக்குல்ல, அங்கேயும் 75 அடியில கொடி ஏத்துறோம். தர்மபுரியில நம்ம 73 அடியில ஏத்துறோம். இங்க மணப்பாறையில ஏத்துறோம். இன்னும் பல்வேறு இடங்களில் கட்சியின் துவக்க நாளை முன்னிட்டு எல்லா இடத்திலுமே கொடி ஏற்றுகிறோம். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழியின்படி நம்மால் முடிந்த உதவிகளை செய்து நாளை 21வது வருஷத்தை நீங்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று உங்கள் அனைவரையுமே பார்த்து இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நம்ம வேட்பாளர் யார் அப்படின்னு பிறகு சொல்றேன். அப்படி நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வந்தா நம்ம ஊருக்கு மக்களுக்கு என்ன வாக்குறுதின்றத ஒரு சில குறிப்புகள் மட்டும் இப்ப சொல்றேன். இங்க தாப்பேட்டையில முக்கியமாக 2வது முறையாக 2015 மக்களுக்காக மக்கள் பணி எங்களுக்கு அடியெடுத்து வச்சிருக்கிறோம். இங்க தாப்பேட்டையில நெசவு தொழில் தான் இங்க மிகவும் பிரசித்தி பெற்றது. தாப்பேட்டை இங்க நெசவு தொழில் ISI தரத்துடன் நிச்சயமாக தரப்படும் என்ற முதல் வாக்குறுதியை இங்க உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, தாப்பேட்டை மக்களுக்கு நெசவு சார்ந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதிகப்படியாக தொடங்கப்பட வேண்டும். தலைவர் கேப்டன் அவர்கள் கைத்தறி வேட்டியை மிகவும் விரும்பி கட்டுவார் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். 6 காவேரி திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். கொல்லிமலையிலிருந்து தண்ணீர் தாப்பேட்டை ஏரிக்கு கொண்டு இங்க இருக்கும் மக்கள் அனைவருக்குமே குடிக்க தண்ணீர், விவசாயம், அனைவருக்கும் பாதுகாப்பான ஒரு குடிநீரை நிச்சயமாக வருங்காலத்தில் நாம் ஏற்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு அனைவருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல மகிழ்ச்சி. இன்னும் மாவட்ட செயலாளர் எப்படி தெரியுமா, ஒரு 7-8 இடம் லைனா போய் நான் 11 மணி ஆனாலும் முடிச்சுட்டு தான் போவேன். அதனால உங்க எல்லாரையும் சந்தித்ததுல மகிழ்ச்சி. தேர்தல் நேரம் வருவோம், மீண்டும் வெற்றி கூட்டணியோடு வருவோம், வெற்றி வேட்பாளரோடு வருவோம். உங்களுக்கான வாக்குறுதிகளை கொடுத்து நிச்சயம் வெற்றி பெற்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முரசு வென்றது என்ற செய்தியை நிச்சயம் தலைவர் காலடியில நாம் கொண்டு சேர்ப்போம் என்று கூறி, தலைவர் எப்பொழுதும் நமக்கு சொல்வது போல் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.
என்ன என் அன்பு தமிழ் நெஞ்சங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இந்த வெள்ளம் புரிஞ்சிருக்கிறத தவிர உங்க மனசை விட்டும் தமிழ் நெஞ்சங்களை விட்டும் நான் ஒரு நாளும் புரிய மாட்டேன்னு இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த நோக்கத்திற்காக துவங்கப்பட்டதோ நான் இல்லாவிட்டாலும் என்னோட ஆசீர்வாதத்தோட என் மனைவியும் என் இரு மகன்களும் ஒரு வீச்சோடு உங்களுக்காக புரிவிப்பாங்க. அதற்கு மக்களாகிய உங்களின் ஒத்துழைப்பு உறுதியாக கொடுக்கணுங்க. உங்களை கைகூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மக்களை எனக்காக தமிழக மக்களாகிய நீங்கள் உங்க அன்பை வாரி வாரி அள்ளி தந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடக்க போற இந்த தேர்தலில் என் மனைவியார வெற்றி பெற வச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வெற்றி என்னும் அருகில அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை நீங்க தருவீங்க. நான் நம்புறேன். தேர்தலில் ஜெயிச்சு அருகில உட்கார்ந்தாதான் இன்னைக்கு தமிழ் மக்களாகிய உங்களோட நெஞ்சத்துல அரியண போட்டு உட்கார்ந்துட்டு இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜயகாந்த் இறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறாதீங்க. மக்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மக்களை கூட்டத்தில் அம்மன் ஜெயலலிதா விஜயகாந்த் எனது மகன்கள் சண்முக பாண்டிய மற்றும் விஜயபிரபாகரன் ஆகியோரும் இருக்கிறாங்க. நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்வோம் ஜனநாயகத்தை என்று கட்சி பள்ளி கட்சி நிர்வாகிகள் நடந்து கொள்கின்ற வரையுடைய ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் எனக்கு அளித்து உள்ள உங்களின் உழைப்பளிப்புக்கு ஆதரவையும் அன்பையும் உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்க எனது மனைவிக்கும் எனது 2 மகன்களுக்கும் வெற்றி புரட்சி தருவீங்க. இந்த நேரத்தில் உங்களை வேண்டுகோள் கேட்டுக் கொள்கிற மக்களை இந்த முறை தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும். என் நெஞ்சார உங்களை கைகூப்பி வந்து கேட்டுக்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும். கைகூப்பி வந்து கேட்டுக்கிறேன். வணக்கம். அன்னையுடைய பிரச்சனைகளுக்கு வைக்கணுங்க. முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் உங்கள் வீட்டு பிள்ளை கருத்து எம்ஜிஆர் கேப்டன் அவர்களை வணங்கி என்னை வரவேற்க வந்திருக்கும் என்னுடைய தாய்க்குழுக்களுக்கும் பெரியவர்களுக்கும் கழகத்தினருக்கும் இருகரம் கூப்பி எனது பணிவான வணக்கங்களை
அதனால நாளைக்கு நம்மளும் 21வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறோம். இங்கேயும் கும்பாபிஷேகம். கடவுள் அருளால் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த இன்னைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று இங்க எல்லாரையும் நாங்க பார்க்க வந்திருக்கிறோம். இது ஒண்ணு தேர்தல் நேரம் இல்லை, இருந்தாலும் ஒரு அன்பின் விளையாக இங்க எல்லா ஊரு தொகுதிகளையும் நாங்க நேரடியா சந்திக்கிறோம். ஆனா நிச்சயம் தேர்தல் அப்ப மறுபடியும் வருவோம். நீங்க விரும்பும் கூட்டணி அமைப்போம். நல்ல ஒரு வேட்பாளராக இந்த வாட்டி கட்டாயமே வந்து ஒரு மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது நடக்கணும். அதுதான் முக்கியம். அந்த வகையில நம்ம நிச்சயமாக நல்ல ஒரு முடிவை இந்த தேர்தலிலே நம்ம எடுப்போம்னு இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். அது மட்டும் கிடையாது, இங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ நல்ல திட்டங்களை செய்தவர் நமது கேப்டன். அன்னதான பிரபு என்று மக்களால் அறிவிக்கப்பட்டவர் நமது கேப்டன். எல்லா மக்களாலும் விரும்பக்கூடியவர் நமது கேப்டன். கேப்டன் இல்லைன்னு நினைக்காதீங்க, நம்மள ஒருத்தராக நம்ம உயிர் மூச்சுல நம்முடைய கேப்டன் எப்பவுமே இருக்கிறார். அவர் ஒரு கேப்டன் லட்சக்கணக்கான கேப்டனை உருவாக்கிட்டு தான் போயிருக்கிறார். ஆமா, என்றும் கேப்டன், என்றுமே கேப்டன் வழியில தான் நம்ம எல்லாருமே. கண்டிப்பாக உங்க எல்லாரையும் பார்த்ததுல உண்மையை நான் மகிழ்ச்சி பண்றேன். உங்க சந்தோஷம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நீங்க எல்லாருமே ஒரு நல்ல தீர்ப்பை நல்ல தேர்தல நீங்க தரணும். உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். நல்ல நாளைக்கு பண்ணுங்க. என்ன பண்ணிக்கிறீங்களா? அவங்களுக்கு கேப்டன் நீங்க தான். ஓகே கேப்டன், பாய். அவங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அவங்க சென்னையில இருக்காங்க. கேப்டன் பிரபாகர் நல்லா இருந்துச்சா? இந்த டைம் நம்ம நல்ல முடிவு எடுக்கணும். எல்லாரும் சந்தித்ததை மகிழ்ச்சி. நான் அடுத்த முறை வரும்போது நல்ல ரொம்ப நேரம் பேசிட்டு போனேன். என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த முன்னாள் ஒன்றிய செயலாளர் முருகன், கேசரி, அப்புறம் பதவி நம்பு, தேரூர் பற்றி எல்லாருக்குமே நான் நன்றிகளை சொல்றேன். தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் இயக்கத்தை செய்வோம், இல்லாதவர்களே தமிழர் என்று சொல்வதாக நம்ம கட்சியுடைய 21வது இருக்கிறோம். எனவே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். மாநாடு 9ஆம் தேதி நீங்க எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நேரம் வரும்போது நீங்கள் ஒரு வெற்றி கூட்டணி அமைத்து வெற்றி வேட்பாளரோடு உங்க அத்தனைவரையும் சந்தித்து சிறப்பு சின்னத்திற்காக வாய்ப்பு கொடுத்து நீங்கள் வணக்கம். நீங்க
எல்லாரும் பார்த்ததுக்கு உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏலூர்பட்டியில எங்க மக்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்தது உண்மையில் மகிழ்ச்சி. என்னதான் முன்னாடி உட்கார்ந்து பேசினாலும் வேலை வரலன்னா சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் எல்லாரையும் பார்த்ததுல. நாளைக்கு நம்ம கட்சி ஆரம்பித்து 20 ஆண்டு முடிச்சு 21வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் நம் மாவட்ட செயலாளர் குமார் அவர்களுக்கும் நமது மண்டல பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், கழக பொருளாளர், இங்கே என்னை வரவேற்க வந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளே, மகளிரணி சகோதரிகளே, பெரியவர்களே, கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் இறைவன் கூப்பி என் நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு ஏலூர்பட்டியில உங்க எல்லாரையும் சந்தித்ததுல மகிழ்ச்சி. 2026 தேர்தலில் நாம் ஒரு மகத்தான கூட்டணியை அமைப்போம். அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும். நம் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அந்த வெற்றி கனிகளை நம் தலைவர் காலனியில சமர்ப்பிப்போம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். இங்க வந்து நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க என்னை அழைப்பதற்காக. நம்ம எல்லா ஊரும் நான் பார்த்துட்டு வரேன். எல்லா ஊர்லயும் விசேஷம், கும்பாபிஷேகம், கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நம்ம தலைவர் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கிறார். நம் உயிர் மூச்சில் ரத்தத்தில் உணர்வில் நம்மளோட கலந்திருக்கிறார். நமது கேப்டன் அன்னதான பிரபுவாக அனைவர் மனதிலும் நீங்கா இடத்தை பிடித்திருப்பவர் நமது கேப்டன். மக்களுக்காகவே உழைத்து மக்களுக்காகவே வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள். அதனால நான் சொல்றேன், நிச்சயம் கேப்டன் நம்ம கூட இருந்து நம்ம மக்களை வழி நடத்துவார் என்பதை உறுதியாக நம்புங்க. நம்ம கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக? வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொண்டு வர வேண்டும். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும். அது மட்டும் கிடையாது, எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகளும் கஞ்சா போதை விற்பனையை தடை செய்து ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்க வேண்டிய பல கட்டாயங்கள் இன்றைக்கு நம்ம கையில இருக்கு. எனவே சிந்திங்கள், வாக்களிங்கள். ஒரு நல்ல வேட்பாளரை நீங்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுகிறேன். எனவே நீங்க ஏலூர்பட்டியில நிறைய பேர் நீங்க எழுதி கொடுத்திருக்கீங்க. அவர்களுக்கு என்ன நான் வந்து ஆர்கேஎஸ்சி, சங்கரன், அப்புறம் மகேஸ்வரி, செல்வராஜ், டிஎஸ்எஸ் சுரேஷ், ஞானகுரு, காவேரி, கனகராஜ், குமார், ராமர், திருஞான சம்பந்தம், சிவலிங்கம், லட்சுமணன், கேப்டன் டிவி குமார் எல்லாருக்குமே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம தலைவர் நமக்கு சொன்ன வழியின்படி ஏற்றத்தை செய்வோம். இல்லாதவர்க்கே நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நமது முரசு வெற்றி முரசு என்று கொண்ட அனைவரும் வாய்ப்பு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பேர் வைக்க சொல்றாங்க. கேப்டனும் நானும் ஏற்கனவே பெண் குழந்தையில உங்களுக்கு தெரியும், 2 ஆம்பளை சிங்கம் அம்மாவா. அதனால கேப்டன் பேரு என் பேரையும் சேர்த்து விஜய நலா என்று அந்த குழந்தைக்கு நான் பேர் கூறுகிறேன். அவங்க எல்லா செல்வங்களும் பெற்று நல்லபடியாக இருக்கும். மக்களும் உங்களை சந்திப்பதற்காக நீங்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நம் மக்கள் தேவை அம்மையார் இதோ இதோ இதோ
பெரியோர்களே, தாய்மார்களே, திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர், உங்கள் வீட்டு பிள்ளை, கருப்பு எம்ஜிஆர், பத்மபூஷன், நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதியில எங்கள் மக்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல உண்மையில் மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த மாபெரும் ஒரு வரவேற்பை எனக்கு கொடுத்த நம்ம மாவட்ட செயலாளர் குமார் அவர்களுக்கும், மண்டல தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், கழக பொருளாளர் அவர்களுக்கும், இந்த ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும், மகளிர் அணி சகோதரிகளுக்கும், எனக்கு பூரண கும்ப மரியாதை கொடுத்த என் அன்பு சகோதரிகளுக்கும், கேப்டனோட கெட்டப் போட்டு இங்க கலை இலக்கிய அணியை சேர்ந்த நண்பர்களுக்கும், இங்கு கூடியிருக்கின்ற அனைவரும், காவல்துறையினருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது நம்ம மக்களுக்காக. கேப்டன் அவர்கள் ஆட்சி வந்திருந்தால் அதை உறுதியாக மக்கள் ஆட்சியாக கொண்டு வந்திருப்பார். கேப்டன் இந்த கட்சியை ஆரம்பிச்சது யாருக்காக? தமிழக மக்களாகிய உங்களுக்காக தான். நடிகராக இருந்து எத்தனையோ உதவிகளை மக்களுக்கு செய்து தன் வாழ்நாளை மக்களுக்காகவே அர்ப்பணித்த ஒரு உன்னதர், புனிதர் இன்னைக்கு கேப்டன் அவர்கள். ஆனா கேப்டன் இருந்தப்போ என் மக்களே மக்களேன்னு உங்களுக்காக தலைவர் பேசினதெல்லாம் உங்க காதுக்கு கேட்கல. தலைவரை மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு எல்லாரும் வருத்தப்படுறீங்க, வைரத்தை மிஸ் பண்ணிட்டோம், தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நோ நோ, ஓகே, நான் சொல்லல, நம்ம மிஸ் பண்ணல. கண்டிப்பா இல்ல, அடுத்து வர சரி, நான் இனிமே அது சொல்ல. நம்ம தலைவரை நம்ம மிஸ் பண்ணல. நம்ம உயிர் இருக்கும் வரை நம்ம கேப்டன் தான். நம்ம உயிர் இருக்கும் வரை நம் கேப்டன் தான். நம் உயிர் இருக்கும் வரை நம் கேப்டன் தான். ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா வாட்ஸ்அப் திறந்தாலே கேப்டன் தான். வாட்ஸ்அப்ல ஒன்னொன்னு அவர் செஞ்சதெல்லாம் இன்னைக்குதான் மக்களுக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் அவர் நல்லது செஞ்சிருக்காரா, இப்படி எல்லாம் வாழ்ந்து இருக்கிறாரான்னு என்கிட்டயே இப்ப பல பேர் வந்து கேக்குறாங்க.
அப்போ அவருடைய புகழ் எப்படி மறைக்கப்பட்டது என்பதை இன்னைக்கு மக்கள் உணர்கிறார்கள். எல்லாமே மீடியா பிளான் பண்ணி அவரை அழிக்கணும்னே வந்து சூழ்ச்சி பண்ணி துரோகம் பண்ணி நம்ம கேப்டன் புகழை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமலேயே அவருக்கு துரோகம் இழைச்சிட்டாங்க. ஆனா தெய்வமாக தலைவர் நம்மளோடு இருந்து உறுதியாக அவர் எந்த லட்சியத்துக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த லட்சியத்தை நாம் அனைவரும் ஒன்று கூடி வென்றெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்க அண்ணியா உங்க அம்மாவா நான் சொல்றேன். அவர் கனவு லட்சியத்தை நாம ஜெயிச்சே தீர்வோம். இதுல மாற்று கருத்தே இல்லை. நாளைக்கு என்ன நாள்? நம்ம கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் முடிஞ்சு 21வது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கிறோம். மதுரையிலே தலைவர் கூட்டிய மாநாடு இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசியல் வரலாறு ஒரு மாபெரும் சகாப்தம். இதே செப்டம்பர் 14 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேப்டன் மதுரையில் ஆரம்பிச்ச தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாளைக்கு 21வது ஆண்டுல காலடி வைக்கிறோம். உறுதியா சொல்றேன், நீங்க எல்லாம் தைரியமா இருங்க. நிச்சயம் இனி வருங்காலம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய எதிர்காலம். இதுல மாற்று கருத்து இல்ல. என்ன அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் காசு பணம் அதிகமா இருக்கு, நம்ம கிட்ட காசு பணம் கம்மியா இருக்கு. ஆனா வேற எதுலயும் குறைஞ்சது இல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனால நிச்சயமாக கடவுள் அருளால் கேப்டன் அருளால் நல்லது நடக்கும். நம்ம ஒண்ணு லஞ்சம் ஊழல் செஞ்சு காசு சம்பாதிக்கல. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச சினிமா காசுல தான் கட்சியை வளர்த்தார். தலைவர் எப்படியோ தொண்டர்களும் அந்த வழியில இத பாருங்க, என் கண்ணு முன்னாடி நிக்குது இந்த பேனர் லைட் கொடி எல்லாம் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசுல எங்க தொண்டர்கள் கட்டிய பேனர்கள். நம்ம என்ன கடைக்கு போய் நோட்டு கொடுத்து ரவுடிசம் பண்ணிக்க வசூல் பண்ணி இருக்கிறோமா? யார்கிட்டயாவது காசு கொடு பணம் கொடுன்னு கேட்கிற கட்சியா இது? தலைவர் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட இந்த கட்சியை வளர்த்து விட்டு போயிருக்கார். அவங்க குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்கின்ற அளவு தன் தொண்டர்களை உருவாக்கி விட்டு போயிருக்கிறார் நமது கேப்டன் அவர்கள். அதனால சொல்றேன், இது ஒன்றும் சாதாரண சரித்திரம் இல்லை. நிச்சயம் நான் சொல்றேன், இது சாதாரண சரித்திரம் கிடையாது. மக்களே மக்களே மக்களே, உங்களை தங்கத்தல் தட்டுல வச்சு தாளாட்டுவேன் சொன்னார். இன்னைக்கு அன்னதான பிரபுன்னா நம்ம ஐயப்பனை சொல்வோம். ஆனா இன்னைக்கு உலகமே ஒருத்தர் அன்னதான பிரபுன்னு சொல்றாங்கன்னா அது நம்ம கேப்டன் மட்டும்தான். கேப்டன் ஆலயம் இன்னைக்கு சென்னையில இருக்கு. டெய்லி 3000-4000 பேர் அங்க வராங்க. அத்தனை பேருக்கு உணவளிக்கிறோம். ஏன்? கேப்டன் தன்னை தேடி வந்தவர்களுக்கு வயிறார உணவளிச்சு அவங்க மனசார வாழ்த்தணும் சொல்வார். அவருடைய வழியில இன்னளவும் ஒரு 1.25 வருஷம் ஆச்சு கேப்டன் மறைஞ்சு. இன்னைக்கும் கூட 4000 பேர் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. அது டெய்லி தொடரும். இந்த உலகம் இருக்கும் வரை தலைவர் புகழை யாராலையும் அழிக்க முடியாது. அவருடைய நற்பணிகளையும் யாராலையும் அழிக்க முடியாது. அதனால சொல்றேன், முசிறி கேப்டனுடைய கோட்டை என்பதை 2026 நாம் நிரூபிப்போம், உறுதியா நிரூபிப்போம். சரிங்களா? அதனால இத நம்ம இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுப்போம். 2026 நமது தலைவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுத்து முசிறி தொகுதியை முரசு வென்றது என்ற ஒரு வெற்றி சரித்திரத்தை நாம் உருவாக்குவோம் என்று நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி ஏற்போம். நீங்க எல்லாம் விரும்புகின்ற ஒரு வெற்றி கூட்டணியை நிச்சயமாக நாம் அமைப்போம். அந்த வெற்றி கூட்டணியில நல்ல வேட்பாளரோடு இந்த முசிறி தொகுதியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வென்றெடுக்கும், முரசு வென்றது என்ற ஒரு வெற்றி சரித்திரத்தை உறுதியாக நாம உருவாக்குவோம் என்பதில் மாற்று கருத்து இல்ல. தலைவருடைய கனவுகள் என்னென்ன? படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வறுமை கோட்டிற்கு மக்களே இல்லை என்ற நிலை, எங்குமே டாஸ்மாக் போதை இல்லாத ஒரு தமிழ்நாடு, பெண்களுக்கு பாதுகாப்பு. அது மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும். அனைவருக்கும் உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுத்த உடை,
பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கட்டாயம் வழங்குவேன் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் வேற எங்கேயாவது இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்ம கேப்டன் மட்டும்தான். வேற யார் சொன்னாங்க? ஏன்னா பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்று சொன்ன உத்தமர் அவர். பெண்கள் நல்லா இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும். ஒரு பெண் நல்லா இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருந்தா இந்த நாடே நல்லா இருக்கும். நம்ம கேப்டன். அதனால பெண்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு பெண்ணினுடைய கஷ்டம் தெரியும். என் அன்பு தாய் குலங்களே, நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. விலைவாசி உயர்ந்து போச்சு. இன்னைக்கு 1000 ரூபாய் மானியம் கொடுக்கிறோம் சொல்லிட்டு பல பேருக்கு அந்த 1000 ரூபாய் கூட கிடைக்கல. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்று சொல்லி இன்னைக்கு 100 நாள் வாய்ப்பு திட்டம் இல்ல. கொடுத்த காசு இல்ல. படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. எதுவுமே இல்ல. விவசாயம் போச்சு, நெசவு போச்சு. எங்கேயும் சாலைகள் இல்லை. லஞ்சம் ஊழல் தான் இன்னைக்கு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. அப்போ எப்படி நாடு முன்னேறும்? அதனால நான் சொல்றேன், இந்த நிலை எல்லாம் மாறும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. இப்ப ஏன் நம்ம என்ன எலெக்ஷன் டைமா என்ன? எதுக்காக இப்ப நம்ம எல்லா இடத்துக்கு வரோம்? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தொகுதியாக சென்று மக்களை சந்தித்து அந்த தொகுதியில் இருக்கின்ற பிரச்சனைகளை ஆராய்ந்து அந்த தொகுதிக்கு தேமுதிக என்ன நல்லது செய்ய முடியும், அந்த தொகுதியை எப்படி மேம்படுத்த முடியும் என்று 234 தொகுதிகளுக்குமே உள்ளம் தேடி இல்லம் நாடி கேப்டனுடைய மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற ரத யாத்திரையை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் செய்து கொண்டிருக்கிறோம். செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய பேராதரவோடு நமது ரதம் மாபெரும் ஒரு வெற்றி பயணமாக அமைந்து கொண்டிருக்கிறது. எனவே நாளைக்கு நம்மளுடைய 21வது வருஷம் மணப்பாறையில தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு 73 அடியில கொடி ஏத்துறோம். ஈவினிங் மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் இருக்கு. நீங்க எல்லாம் முடிஞ்சா மணப்பாறை பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லை, ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாடு மாபெரும் ஒரு வெற்றி மாநாடாக மாற்றி கேப்டனுக்கு நாம் காட்டும் விசுவாசம் அதுதான் என்பதை உறுதியாக நிரூபிக்க வேண்டும் என்று உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். சரிங்களா? சின்ன கேப்டன் இன்னைக்கு சென்னையில, நாளைக்கு தர்மபுரியில கொடியேற்றுறார், கட்சி கொடி. ஆமா, அவர் நாளைக்கு தர்மபுரி போறாரு. என்ன நீங்க வாங்க, நான் வாங்கிக்கிறேன். யார் உங்களை தடுக்கிறது? நீங்க வாங்க, கொஞ்சம் வழி விடுங்க. அவருக்கு கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. நீங்க நான் இங்கிருந்து போற வரைக்கும் உங்க துண்டி என் கழுத்துல தான் இருக்கும். சந்தோஷமா? சரி, சந்தோஷம். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன, அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. அந்த அன்புக்கு நான் தலை வணங்குகிறேன். வேற என்ன காசு பணம் என்ன? அந்த அன்பு. இதத்தான் தலைவர் விதைச்சிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு உலகம் பூரா அன்பு விதைச்சதுனால இன்னைக்கு பல கோடி மக்கள் அவர் மேல திருப்பி அன்பு செலுத்திட்டு இருக்காங்க. அந்த அன்பு தான் முக்கியம். காசு பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். தலைவர் என்ன சொல்லியிருக்காரு நமக்கு? என்னையா காசு பணம், காசு பணம். செத்தா கூட அருணா கொடியை எடுத்து விட்டுதான் கொலையில பதைக்கிறான். என்னத்தை நம்ம கண்ட போறப்ப என்னத்தை எடுத்துக்கிட்டு போறோம்? யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னதுல எவ்வளவு பெரிய ஒரு அர்த்தம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதான் இருக்கும். ஒரு 100 ரூபாய் அவர் பாக்கெட்ல வச்சு எங்கள் தொண்டர்களை பார்த்திருக்கிறீங்களா? தலைவர் பாக்கெட்ல வைக்க மாட்டார். என்ன சம்பாதிச்சா அது என்னன்னு கூட பார்க்க மாட்டார். ஏன்? எல்லாரும் அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு சொத்து மேலேயே ஆசை இல்லையா? ஒரு 100 ரூபாய் கூட பாக்கெட்ல வைக்க மாட்டேங்கிறீங்களே. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? உங்ககிட்ட நான் சொல்றேன், என்ன சொத்து? சொத்து என் சொத்தே என் தமிழ்நாடு மக்களும் என் தொண்டர்களும் தான் அப்படின்னு சொல்லுவார். இது உண்மை. அவர் சொன்ன அத்தனையுமே உண்மை. இதுல ஒண்ணு கூட தப்பே கிடையாது. அவர் என்ன சொல்வாரு?
இவ்வளவு பேர் இருக்கீங்களே, போதாது ஒரு வேலைக்கு ஒரு வீட்டுல வந்து சாப்பிட்டா எங்க 4 பேருக்கு எங்க வாழ்க்கை முடிஞ்சிடாது சொன்ன ஒரு உத்தம தலைவர் இல்லையா? வரவா? நானும் பிரபாசமும் எங்க கட்சியில உங்க வீட்டுக்கு வரலாமா? ஆமா, நான் வருவேன். எனக்கு ஒண்ணு இல்லை. என்ன அப்படியே அவர் பழக்கி வச்சுட்டு போயிட்டார். அவர் சொன்னது உண்மை. அவர் எப்படியோ அதே மாதிரி என்னையும் மாத்திட்டாரு. அதனால எனக்கு குடிசை அதெல்லாம் கிடையாது. நீங்க கஞ்சோ கம்போ கூழ கொடுத்தா கூட நான் சாப்பிட்டுக்குவேன். நீங்க என்ன கொடுத்தாலும் நானும் சாப்பிட்டுக்குவேன். பிரபாசமும் சாப்பிடுவாங்க. நம்ம கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே சாப்பிடுவாங்க. அங்க அந்த உணவு முக்கியம் இல்லை, அந்த அன்புதான் முக்கியம். அந்த அன்பு முக்கியம். கண்ணனுக்கு குசேலர் என்னத்தை கொண்டு போய் கொடுத்தாரு? ஒரு கைப்பிடி அவுல் உப்மா தான் கொடுத்தாரு. அவுல் எவ்வளவு விரும்பி கண்ணன் சாப்பிட்டாரு. உலகமே அவருக்கு படையல் வச்சு கும்பிடும் போது தன்னுடைய உண்மையான பக்தர் கொண்டு வந்து அவுல் கொடுத்தாருன்னு கிருஷ்ண பரமாத்மா அதை சாப்பிட்டதா ஒரு வரலாறு இருக்கு. அதுதான் நம்ம கேப்டன். அதுதான் நம்ம கேப்டன். தன் உண்மை தொண்டரை அவ்வளவு நேசிச்சார் கேப்டன். அதனால நான் சொல்றேன், நீங்க போட்ட இந்த துண்டு நிச்சயம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தலைவர்கிட்ட வைக்கிறேன். ஏன்னா இது சாதாரண இல்லை. அந்த அன்பு என்ன பக்கத்துல விட உரமாட்டேன்றாங்கன்னாரு. அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு? சரிங்களா? அதனால உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. நாளைக்கு நம்மளுடைய கட்சி நாள். நீங்க எல்லாரும் சிறப்பா கொண்டாடுங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி செய்யுங்க. இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்று சொல்லி இருக்காரு. அதனால எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, தலைவர் வழியில் நடப்போம். நிச்சயமாக 2026 ஒரு சாதனை படைப்போம். இந்த நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அவர் கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்று உங்கள் அனைவரிடமும் இந்த முசிறியில நான் பேசுறேன். சந்தோஷமா? ஆமா, குமார் அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், இங்க என் கண் முன்னாடி சுந்தர்ராஜ் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம ஒரு பேர் சொல்லிட்டே இருக்க முடியாது. அப்புறம் ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் பேர் விட்டா மனசு கஷ்டம் வரும். அது நான் மொத்தமா சொல்றேன். இங்க இருக்கிற அத்தனை பேருமே தான் நம்ம கேப்டன். எங்குமே போல நம்ம கேப்டன் ஒருத்தர் தான் லட்சக்கணக்கான கேப்டனை உருவாக்கி விட்டு போயிருக்கிறார். தரை வெட்டி கட்டி துண்டு போட்ட அத்தனை பேருமே கேப்டன்கள் தான். மஞ்சா சேரி கட்டின அத்தனை லேடிஸும் லேடி கேப்டன்ஸ். அதனால இந்த வரலாறு நிச்சயம் ஒரு நாள் இந்த உலகுக்கு யார் என்பதை நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிரூபிப்போம். அந்த வெற்றி கனிகளை தலைவர் காலடியிலே சமர்ப்பிப்போம் என்று இந்த நல்ல நாளில் நாம் உறுதிமொழி ஏற்போம் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். என் கண் முன்னாடி எல்லாம் காவல்துறை கண்ணுல தெரியுறீங்க. காவல்துறையை பார்த்தாவே எனக்கு கேப்டன் ஞாபகம் வந்துரும். ஆமா, ஏன்னா அந்த காவல்துறைக்கு ஒரு அடையாளமாக இருந்து அந்த காவல்துறையை கம்பீரமா தூக்கி நிறுத்திய ஒரே நடிகர் கேப்டன் தான். அந்த கேப்டனை அந்த கேரக்டர்ல அப்படியே காவல்துறையா மாறிடுவார். அந்த டிரெஸ் வீட்டுல மேக்கப் போட்டு கிளம்புவார். நாங்கெல்லாம் ஒரு அடி தள்ளி தான் நிற்போம். அந்த போர்ஸ் டிரெஸ் போட்ட உடனே கேப்டன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு போலீஸ் அதிகாரியா அனைத்து காவல்துறைக்கு ஒரு அடையாளமா வாழ்ந்தவர் நமது வீர சிங்கம். சிங்கம், அது சிங்கம். இன்னைக்கு நான் எத்தனை கண்ட்ரிஸ் போறேன், எத்தனை ஊருக்கு போறேன். இங்க ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க, மிலிட்டரி பீப்புள், காவல்துறை எல்லாம் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்ததற்கு காரணமே கேப்டன். நாங்க இந்த டிரெஸ் போடுறதுக்கு காரணம் கேப்டன். அதான் பாவம், அவங்க ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க எமோஷன்ஸ் காமிக்க கூடாது. அதான் ரைட். அதுதான் அவங்க டியூட்டிக்கு அவங்க செய்யற அழகு. அதை நான் மதிக்கிறேன். ஆனாலும் எனக்கு எங்க காவல்துறை, ஒரு மிலிட்டரி பீப்புள் யார் பார்த்தாலும் எனக்கு கேப்டன் அங்க தெரிவார். அந்த மாதிரி கேப்டன் வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். அவர்களும் நிச்சயமா வாழ்ந்ததாக நாம் ஒரு வரலாறை உருவாக்குவோம் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லி என்னை வரவேற்ற அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்து
பச்சை குத்துனதா? ஓ, இங்க பாருங்க, தெரியுதா? தெரியுதா? தெரியுதா எல்லாருக்கும்? கேப்டன் நான் கையில பச்சை குத்தி வச்சிருக்கல, அத காமிக்க சொல்றாங்க லேடிஸ். லேடிஸ் அதுதான் பெண்கள், அந்த சென்டிமெண்ட் அவங்களுக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஆமா, போட்டோ காமிக்கணுமா? தலைவர் போட்டோ ஒண்ணு நிறைய இருக்கு வண்டியில. இருக்கு இருக்கு சிங்கிள் போட்டோ காமி பாருங்க. ஓகேவா? இந்த சிரிப்புக்கு இணை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இந்த கம்பீரத்தை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? சிங்கநிகர் தலைவர் தானே நம்ம தலைவர். ஓகேவா? ஹாப்பியா எல்லாருக்கும்? உங்க அத்தனை பேர் சார்பா நான் தலைவருக்கு ஓகேவா? எங்கள் சார்பா தலைவருக்கு, எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் சார்பாக கேப்டனுக்கு ஓகே. நன்றி நன்றி நன்றி. உங்க எல்லாரையும் பார்த்ததுல உண்மையிலேயே மகிழ்ச்சி. நாளைக்கு கட்சி நாள். உங்கள் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் நமக்கு சொன்ன வழியிலே நாம் நடப்போம், அவர் கனவு லட்சியத்தை வெல்வோம் என்று சொல்லி இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று சொல்லி என்னை வரவேற்ற அனைவருக்கும் இருகரம் கூப்பி வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.